பெரிய கஷ்டங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு பிதிர் சாபம் இருக்குது, பிதிர் தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பிதிர் சாபத்துக்கு பரிகாரங்கள் பண்ணணும், அதுக்கு திலகம் பண்ணணும், அல்லது காசி போங்கோ, கயா போங்கோ, இல்லை ராமேஸ்வரம் போங்கோ, திருப்புல்லானி போங்கோ, நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள்லாம் நிறைய ஜோசியர்கள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவாளெலாம் என்ன பண்ணால் திலகமும் பண்ணுறது பிதிர் சாபத்துக்குன்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணுறான், யூடியூப்லாம் போய் சர்ச் பண்ணும்போது அடியன் நம்மளுடைய இந்த அருளமும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடியன் பல சேனல்களுக்கு திலகமத்தை பற்றி நிறைய வீடியோக்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன். அது ஏகப்பட்ட வீடியோக்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னை தொடர்பு கொண்டு திலகமத்தை பற்றி கேட்குறான். இப்போ இந்த திலகமம் எங்கே பண்ணணும், திருப்புல்லானி பண்ணணுமா, ராமேஸ்வரம் பண்ணணுமா, காசி பண்ணணுமா, கயாவில் பண்ணலாமா, அதெல்லாம் பண்ணலாம். சில பேர் எங்கே பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டுருக்கா. அவளுக்கு பதில் சொல்கிறேன். முதல்ல எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பிதிர் சாபம் பிதிர் தோஷம் மட்டும்தான் காரணமாக இருக்குங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாதக ரீதியாக வேறு கிரகங்களுடைய பாதிப்பினால் கூட இருக்கலாம். அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இது பிதிர் சாபத்தில் வருதா அல்லது கிரகத்தினுடைய சஞ்சாரங்களுடைய தோஷத்தினால் வர்றதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதை ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சரி, சில பேர் என்ன சொல்கிறா, காசிலையும் கயாலையும் போய் நாங்கள் திலகம் பண்ணலாமா, இல்லை அங்கே போய் பண்ணக்கூடிய பிதிர்களுடைய காரியங்கள்னால இந்த பிதிர் சாபம்லாம் போமா, நான் போயிருமான்னு கேட்குறா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பரிகாரத்தையும் கடமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பரிகாரம் வேறு, கடமை வேறு. காசிலையும் கயாலையும் முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானங்கள் கொடுக்கறது, தர்ப்பணங்கள் கொடுக்கறதுங்கிறது டியூட்டி, இது கடமை. எப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடணுங்கிறது டியூட்டி, மற்றவாளுக்கு கொடுத்தா அன்னதானம். அப்பா அம்மாவுக்கு கொடுத்தது அன்னதானம் ஆகாது. அதே மாதிரி காசிலையும் கயாலையும் கொடுக்கறது டியூட்டி, கடமை. ஆனால் ராமேஸ்வரத்துலேயும் திருப்புல்லானிலேயோ அல்லது வேறு சில இப்போ அடியனுடைய குருகுலத்திலேயே வச்சு சில திலஹோமங்கள்லாம் பண்ணி கொடுக்குறேன், நிறைய சென்னையிலே பண்ணி கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா பரிகாரத்தையும் டியூட்டியும் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால் காசிலேயோ கயாலேயோ போய் நம்ம போய் முன்னோர்களுக்கு செஞ்சுட்டு வந்தால் நம்ம பிதிர் சாபம் போயிடும்னு நினைக்கிறவா தப்பு. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் பிதிர் சாபங்களோ பிதிர் தோஷங்களோ போகாது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை. அதனால் பிதிர் சாபம் பிதிர் தோஷம் போகாது. அதே மாதிரி ராமேஸ்வரத்தை திருப்புல்லானி திலகம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு சரியாகலைன்னு சொன்னால் அதுக்கு வேறு காரணமாக கூட இருக்கலாம். இங்கே ஜாதகத்தில் கிரகங்களுடைய பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதனால் ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணுமே தவிர ஓவராலாக எல்லா பிரச்சனைக்கும் பிதிர் சாபம் பிதிர் தோஷம்னு முடிவு பண்ணி தப்பாக திலகமத்தை பண்ணி மறுபடியும் சில பேர் தப்பாக வேறு பண்ணி பிரச்சனைகளை தீராமல் வச்சுட்டு இருக்கிறான். அதனால் கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி பண்ணுங்க.